இந்த தாவீது சொல்றான், சவுல் என்ற ராஜாவை பார்த்து, அந்த சவுல் ராஜா கேட்குறான் அந்த தாவீது சின்ன பையனை பார்த்து, ஏப்பா அவன் கோலியாத்து பெரிய ஆளா இருக்கிறானே, அவன் பலாக்கரசாலிய, சின்ன வயசுல இருந்து அவன் யுத்த வீரனே, அவன் சண்டை போட்டு பல பேர்த்த கொண்டு ஒரு கொலகாரனா இருக்கிறானே, அவனோட நீ சின்ன பையன் சண்டை போறைய எப்படா உன்னால முடியும்ண்டு அந்த சவுல் ராஜா கேட்கிறார். யாருக்கிட்ட? இந்த தாவீது என்ற பையன்கிட்ட. இந்த தாவீது பையன் சொல்றான், ஐயா ராஜாவே, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பனுடைய ஆடுகளை நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு. அது என்ன வந்துச்சு, வந்த சொருக்கு ஆட்டு மேல பாஞ்சு ஆட்டை கவ்விக்கிட்டு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு அந்த ஆடு கத்துறத பார்த்துட்டு நான் மனசு கேட்காம போய் அந்த சிங்கத்தை அடின்னு அடிச்சு அதை வாயை பிடிச்சி கிழிச்சேன். அது ஆட்டை விட்டுட்டு ஏன் மேல பாஞ்சிருச்சு. என்ன செஞ்சிச்சு சிங்கம்? ஆட்டை விட்டுட்டு ஏன் மேல பாஞ்சிருச்சு. நானும் அதோட மல்லு கட்டி அந்த சிங்க வாயை கிழிச்சு கொண்டு போட்டுட்டேன். அதே போல கரடி வருஷம் வந்துச்சு, அதையும் கூட அந்த ஆட்டை தூக்கும் போது மல்லு கட்டி அதுல இருந்து விடுதலை பண்ணிட்டேன். அப்ப ஏற்கனவே நான் ஒரு கரடியை கொண்டிருக்கேன், சிங்கத்தை கொண்டிருக்கேன். இந்த கோலியாத்து அவனை காட்டிலையும் சின்னவன் தான். இது பிஸ்கோத்து. இவன் யார்? எனக்கு பிஸ்கோத்து. விடுங்க ராசா, அவனை வழி பண்ணிடுறேன்றான். அருமையான தேவ ஜனமே, இப்ப பாக்குறான், இவன் ஆடு மேய்க்கிற தாவீதாக இருந்து போறான். இவன் வரலாறு அந்த வசனத்துல, அந்த 17ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது என்ன வருது, ஈசாயி மகன் இந்த தாவீது. யார் மகன்? ஈசாயி மகன் தாவீது. ஈசாய்க்கு 8 குழந்தைகள் இருக்கு. தாவீதோட கூட பிறந்த எத்தனை பேரு? 8 பேரு. 8 பேர்ல இவன் தான் இளையவன். யாரு? இவன் தான் இளையவன். இவன் தான் ஆடு மேய்க்கிறான். ஆனா இவனோட பிறந்த இன்னும் 3 பேரு இராணுவத்துல இருக்காங்க. ஏற்கனவே எங்க இருக்காங்க? இராணுவத்துல இருக்கிறாங்க. கெட்டிக்காரங்க, அன்னைங்க.